வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு முட்டை தக்காளி மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் 5 டீஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியுதுங்க. இதில் 3 பல்லுக்கு பூண்டு எடுத்து நல்லா கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு நல்லா வதங்கிட்டுங்க. இதில் 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பூண்டு சோம்பு நல்லா வணங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாயை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இதில் 3 தக்காளி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வணங்கட்டும். இப்போ தக்காளி ஒரு பாதி அளவு வணங்கியிருக்குது. இதில் 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இப்போ இந்த பொடியெல்லாம் இந்த தக்காளிக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு வணக்கு மட்டும் வணக்கி விட்டுறலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம், நல்லா வேகட்டுங்க. இப்போ 5 நிமிஷமாக இந்த தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை கலந்து விட்டுறலாம். சும்மா லேசாக கலக்கி விடுங்க. ரொம்ப கலக்கணும்னா முட்டை ரொம்ப கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் லைட்டாக கலக்கி விட்டோம்னா முட்டை கொஞ்சம் பீஸாக கிடைக்கும். இப்போ முட்டையும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கும் பிணைஞ்சு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முட்டை தக்காளி மசாலா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.